வணக்கம். நான் டாக்டர் இளந்திரையன், நரம்பியல் மருத்துவர், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூர். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோயை பற்றி பேச போகிறேன். ஜிபிஎஸ்ங்கிறத பற்றி நீங்கள் ரீசெண்டாக செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. பூனேயில் ஒரு எபிடமிக் ஆஃப் ஜிபிஎஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே நேரத்தில் நிறைய பேர் ஜிபிஎஸ்ங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிபிஎஸ்ங்கிறது குலைன்-பாரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு தொற்று நோய் அல்ல. அதாவது ஒரு ஜிபிஎஸ் பேஷண்ட்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறதுனாலையோ தொடுறதுனாலையோ உங்களுக்கு ஜிபிஎஸ் வராது. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜிபிஎஸ்ங்கிறது என்ன? இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் ஜிபிஎஸ் அப்படிங்க சொல்லக்கூடியது. இது யாருக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்கள் வரைக்கும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள்னால் ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து 70லேருந்து 74 வயசு உள்ள முதியவர்கள் கூட இந்த பாதிப்பு ஏற்படலாம். ஆண்களுக்கு கொஞ்சம் இந்த நோய் கொஞ்சம் அதிகமாக வருதுங்கிற மாதிரி டேட்டா நமக்கு சொல்லுது. ஸோ 50 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு இந்த ஜிபிஎஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். இந்த ஜிபிஎஸ்ங்கிற நோயோட அறிகுறிகள் என்ன? உங்களுக்கு அறிகுறிகள் காலில் ஒரு 2 கால்லையும் ஒரு தொடையில் இல்லை முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு வலி, கடுமையான வலி இருக்கலாம். கால் பாதத்தில் எரிச்சல், குத்தல், அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி கையில் உள்ளங்கையில் ஒரு மரத்து போகிறது, எரிச்சல், அதெல்லாம் இருக்கலாம். அதோட கூடயே உங்களுக்கு வீக்னஸ், அதாவது பலகீனம், 2 கால் வீக்னஸ் ஏற்படலாம். உங்களுக்கு நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம், உட்கார்ந்து எழுந்திரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம். அதே மாதிரி கைகளை பயன்படுத்துவதிலும் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஐசோலேட்டடாக ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது ஒரு லோக்கலைஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி சில வேரியன்ட்ஸ் இருக்குது ஜிபிஎஸ்ல. ஒரு ஃபெரிங்கோசெவிகோபிரேக்கியல் வேரியன்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ணை டைட்டாக மூடுறதுல பிரச்சனைகள், முழுங்குறதுல பிரச்சனைகள், இது மாதிரி சில விஷயங்கள் வரலாம். இப்போ ஜிபிஎஸ்ல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுறதுனால சில பேருக்கு மூச்சு விடுறதுக்கு உண்டான மசில்ஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர்காஸ்டல் மசில்ஸ், டயஃப்ரம், அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ யாருக்காவது நான் சொன்ன அந்த அறிகுறிகள், அதாவது தொடர்ந்து 2-3 நாளைக்கு காலில் வலி, அப்புறம் கால் பாதத்தில் எரிச்சல், குத்தல், உள்ளங்கையில் ஒரு மரத்து போகிற மாதிரி இருக்குது, எரிச்சல் இருக்குது, கைகளை பயன்படுத்துவதில் ஒரு சிக்கல், அதாவது கையில் ஒரு பலகீனம் இருக்குது, முழுங்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது, மூச்சு விடலில் சிரமம் இருக்குது, இது மாதிரி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும். ஜிபிஎஸ்ங்கிறதுக்கு நம்மக்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏர்லியராக நம்ம ஜிபிஎஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நரம்பியல் மருத்துவரை நீங்கள் அணுகுறீங்கன்னா அதுக்குண்டான எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரமே நீங்கள் குணமடையலாம்.